வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நினைத்த காரியமும் தடைப்பட்ட காரியமும் நல்ல முறையில் செயல்பட அந்த ஒரு சிறிய தாந்திரிக பரிகாரமுறை பற்றி தான் இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்காக இந்த வீடியோ. அது எத்தனை வருடமாக அந்த காரியம் தடைபடுகிறன்றது அதை முதல்ல பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு அத்தனை கோமதி சக்கரத்தை வாங்கி பிரதோஷ தினத்தன்று அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய பாலில் அந்த கோமதி சக்கரத்தை அபிஷேகம் செய்து அதை எடுத்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து சிவனுடைய பாதத்தில் வச்சு தர சொல்லி அதை கொண்டு அதை நம்ம வீட்டில் வச்சு டெய்லியும் வழிபாட்டு முறையில் பொழுது விளக்கு ஏற்றி சூடம் தீபமெல்லாம் காமிச்சு வழிபட்டு வர அந்த காரியமானது தங்கு தடையின்றி நல்ல முறையில் மேலும் பல முன்னேற்றத்தை தரும். காரிய தடை நீங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.